அனுவை பார்க்க போறேன்னு சொன்னான். சின்ன வரவே செய்யல. ஒன்னு அவன் அம்மா கிட்ட பேசி பிள்ளையே கூட்டிட்டு வந்துருக்கணும், இல்ல அவன் அங்கேயே இருக்க மாதிரி இருந்தா போன் பண்ணியாச்சும் சொல்லிருக்கணும்ல. இவ்வளவு நேரம் ஆகுது, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இவனுக்கு இதே வேலையா தான் போச்சு. எப்ப பாரு இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு கிடக்கான். இவ என்ன ராத்திரி நேரத்துல யாருக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கு, இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. வரும்போது இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா, இப்ப தண்ணி குடிச்சிட்டு சரி ரூமுக்கு போவோன்னு பாரு, இப்பவும் இங்கதான் நின்னுகிட்டு இருக்கா. யாருக்காண்டி இவ்வளவு காவல் காத்துக்கிட்டு இருக்கா? ஏன் மொவனுக்காண்டில இவ்வளவு காவல் காக்க மாட்டாளே இவ. தாட்சாயினி அத்த, என்ன இங்கே நின்னுகிட்டு இருக்கா? தூங்க போறியா நீ? இல்லத்த. ஏன் என் மகன் வரேன்னு சொல்லியிருக்கானா? அவனையே ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் தான் மதியம் போகும்போதே சொல்லிட்டு போனால, மீட்டிங் இருக்கு நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அவன்லாம் இன்னைக்கு வரமாட்டான். போய் உறங்க வேலையா பாரு போ. இல்லத்த ரகு, அவன் தான் அவன் பொண்டாட்டியை தேடி போயிருக்கான்ல, அவன் பொண்டாட்டி கிட்ட சமாதானம் பேசி கூட்டிட்டு வருவான் வீட்டுக்கு. இல்லன்னா அங்கனே தங்கிருப்பான். அதை விட்டுட்டு ரகு வருவான் நின்னுகிட்டு இருக்கா. இல்லத்த, எப்பவுமே சொல்லிடுவான் போன் பண்ணி. அதான் இன்னைக்கு போனும் பண்ணல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இங்க இருந்து பிள்ளை அங்க போச்சு, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. போன் பண்ணி யாருக்கிட்டையும் கேட்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும். அதான் மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் பொண்டாட்டியா அவன் தேடி போயிருக்கான், கூட்டிட்டு வருவான். பொண்டாட்டிய தானே தேடி போயிருக்கான், வேற எங்கேயும் போலியா. போய் தூங்குற வேலையை பாரு. ராத்திரி எல்லாம் சாவகோழி மாதிரி உட்காந்து கண்முழிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா போல. போ. அதுக்கு இல்லத்த, உள்ள போதாச்சாயினி வருவான். இல்ல வர தனியா கிடக்கு. அவனுக்கு ஏற்கனவே காய்ச்சல் மாதிரி உடம்பெல்லாம் சுட்டு கிடக்கு. போயிட்டு கூட இருந்து படுத்துக்கோ. ஆமா போ. சரிங்கத்த. ரேஷ்மா வந்திருக்கா பாரு, அவகிட்ட சொல்லி மருந்து எதனா குடுக்க சொல்லு. மதியானத்துல இருந்து பிள்ளை உடம்பு சுட்டுதான் கிடக்கு. நானும் உடம்பு சூடா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்ப பார்த்தா அப்படி தெரியல. ரொம்ப உடம்பெல்லாம் சூடா இருக்கு. சரியா, லைட்டா தண்ணிய வச்சு துணியை பிசைஞ்சு நெத்தியெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு அவன் கூட எதனா மருந்து கொடுத்து அப்படியே படுத்துக்கோ. ரேஷ்மா கிட்ட படுக்க வைக்காத அவனை. சரிங்கத்த. அவன் பொண்டாட்டியை தேடி அவன் போயிருக்கான். அதுக்காண்டி இவ தூங்காம நைட் எல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருக்கான். நல்ல கதையா தான் இருக்கு. ரகு, என்ன தேடி நீங்க வரவே இல்லை. எல்லாரும் சொல்ற மாதிரி என் மேல அன்பு இல்லாம இருக்கா என்ன உங்களுக்கு? ரகு இப்படி பண்றீங்க? எல்லார்கிட்டயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரகு அப்படி இல்லைன்னு சொல்லி. நீங்க அதை உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்றீங்களா? நான் சொல்றது எல்லாமே போய் என்ன எல்லாருக்கும் நிரூபிக்கிறீங்களா? தயவு செஞ்சு வாங்க ரகு. நீங்க நாளைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அனு, பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, எனக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃபா இருந்துச்சு, அதான் வெளியே உங்ககிட்ட பேசல. ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வந்தேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுடைய சுச்சுவேஷன் என்னன்னு முத்துமாரி இப்போ தான் சொன்னார். ஸோ நான் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? ஃபீலிங்ஸ் இல்லையா? லூசி, நல்லா இருக்கிறவளே நீயே ஃபீல் பண்ணு சொல்லுவ போலியே. அமைதி இருடி பைத்தியக்காரி. யார் சொன்னா ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு? மேடம் நம்ம வரதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரி, நம்ம 2 நிமிஷம் இங்க பேசிட்டு இருந்துட்டு வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறம் உட்காந்து விடிய அழுதுகிட்டு தான் இருப்பா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பொண்ணுங்களை பத்தி பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். சரிங்க மேதாவி, நீங்களே பேசுங்க. ஏங்க சும்மா தண்டி சொன்ன, பேசுடி. அனு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படுறதெல்லாம் எனக்கு புரியுது. ரகு ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்ல. கண்டிப்பா உங்களை தேடி வருவான். என்ன ஏதாச்சும் சுச்சுவேஷன் ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருப்பானா இருக்கும், மத்தபடி வேற எதுவும் இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க அம்மாக்கு வந்து அவன் புரிய வைப்பான், தான் பொண்டாட்டி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிதான் கூட்டிட்டு போவான். உங்களை திருட்டுத்தனமா வந்து கூட்டிட்டு போறேன் என்னெல்லாம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நானும் அதை நம்பிதான் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்காண்டி பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவர் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே நம்பிக்கை இழக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்களே சொல்லுங்க, ஏன் இப்படி பண்றாரு? ஒரு போன் கூட பண்ணி பேச முடியாத நிலைமையில இருப்பாரு அவரு. அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு அங்க இருக்கிறவங்க யாருமே சொல்லிருக்க மாட்டாங்களா என்ன? சரி, ஓகே, சொல்லாமே இருக்கட்டுமே. நான் போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். வந்த உடனே அணு இல்லையே, என்ன ஆச்சுன்னு போன் ஆச்சு பண்ணிருக்கணும்ல. எதுவுமே பண்ணாம அவர் பாட்டுன்னு இருக்காரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரகு உங்களை தேடி கண்டிப்பா வருவான், சரிங்களா? அவன் ஏதாச்சும் வேலையில மாட்டிட்டு இருப்பானா இருக்கும். யார் லூசு இந்த நேரத்துல கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க? சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். எங்க இருங்க. என்ன லூசு? நான் போறேன். ஏன்? நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன். அப்ப சமைக்கலையா நீ? சமைச்சங்க, அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா தான் பண்ணேன். ஆனா கருப்பு கலர்ல வந்துட்டு, ஆனா அவங்களுக்கு மட்டும் ரெட் கலர்ல அழகா இருந்துச்சு. நான் பார்த்தா கருப்பு கலர்ல இருக்குங்க. சாப்பாடு கருப்புனா கருப்பு கலர்ல தாண்டி இருக்கும். அவளை பாரு பேசுற பேச்சியும். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருக்கேன். ஓடிபி கேட்பாங்க, நான் போய் சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. சரி, ஃபீல் பண்ணாத அனு, எல்லாமே மாறும். பிரியா சொன்ன மாதிரி ரகு ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்ல. உன்னை எந்த அளவுக்கு பாத்துப்பான்னு எனக்கும் தெரியும். இந்த சுச்சுவேஷன்ல ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு தான் தெரியல. ஃபீல் பண்ணாத, விடு. அந்த வர இருங்க, ஏன் இப்படி கதவை தட்டிக்கிட்டே இருக்கீங்க? ரகு,
ரகுதான் கதவை திறந்துட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்க, தள்ளி வா, வழிய விடு. ரகு நீயா? நீ எப்படிங்க வந்த? நீ ஏன் வந்த? என்னடி வளரிட்டு இருக்க? அப்ப நான் இங்க வரக்கூடாதா? ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துச்சு. சரி உன் கூட இருந்துட்டு போனா கொஞ்சம் ஹாப்பியா இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம நீயும் அங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசுறது கூட இல்ல மேடம். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறது இல்ல. அதனாலதான் சரி நேர்லயே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க ஸ்டே பண்ணிட்டு போலான்ட்டு வந்தேன். ஏன் இங்க வரக்கூடாதா என்ன? முத்துமாரி எங்க? முத்து மாதிரிலாம் உள்ளதா இருக்காரு. நீ சொல்ற காரணத்தை பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையே. ஃப்ராடு. ஏய், நானே செம்ம டென்ஷன்ல வந்திருக்கேன். நீ வர கூட கொஞ்சம் டென்ஷன் பண்ணாத. சாப்பிட ஏதாச்சும் வச்சிருக்கியா இல்லையா? எங்க இருந்து சமைச்சிருப்ப? நானே ஆர்டர் போடுறேன், வெயிட் பண்ணு. இல்ல இல்ல செஞ்சேன். அது கொஞ்சம் சொதப்பிட்டு. பரவாயில்ல, கொஞ்சமா தான் சொதப்பிருக்கு. நீ சாப்பிடலாம். அடி பாவி, வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கேன், வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல. ஆனா நீ செஞ்ச சொதப்பலான சாப்பாடை மட்டும் சாப்பிடுன்னு சொல்ற பத்தியோ, ஃப்ராடு. ஏண்டி வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூடவா போட மாட்டே நீ? சரி அதெல்லாம் இருக்கட்டும். மூஞ்சி ஏன் இப்படி சொங்கி போயிருக்கு? நீ செஞ்ச சாப்பாடு சாப்பிட சொன்னல, அதனாலதான். டேய் சொல்லுடா. என்னன்னு சொல்றது? ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருந்தா சொல்லலாம். என்ன சுத்தி பிரச்சனையா மட்டும்தான் இருக்கு. இதோ ஒரு பிரச்சனை முன்னாடி கூட நின்னுகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றது? ஓ, என்ன பார்த்தா உனக்கு பிரச்சனையா தெரியுது? அப்போ நீ பிரச்சனை இல்லையா? சரி நான் தான் பிரச்சனை இல்ல, அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்தடா? நீ எங்கேயாச்சும் போக வேண்டியதானே? அதான் உன்னுடைய ஆசை பொண்டாட்டி காதலி இருக்கல, அவளை தேடி போ. என்ன என்ன தேடி வந்த? அங்கதான் போலான்னு கிளம்புனேன். என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. சமாதானப்படுத்தணுமா? ஏன்? பைத்தியக்காரி, அதான் சொல்றேன்ல பிரச்சனைன்னு சொல்லி. அவ அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டா. அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல என்னன்னா அணுவை அங்க இருந்து விரட்டுறதுக்காண்டி தான் டிராமா பண்ணோம்னு சொல்றாங்க. கேட்டா அவளுடைய நல்லதுக்குன்றாங்க. இங்க போயிட்டு கேட்டோம்னா உன் வீட்டுல இந்த மாதிரி பேசுறாங்க, எப்படி என் பொண்ணை நம்பி அனுப்பி வைக்கிறதுன்னே கேட்பாங்க. நான் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல. யோசி மண்டை வலிதான் வந்தது மிச்சம். அதான் உன்னையாச்சும் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படி சொல்லு. என்ன பார்த்தா ஒரே பாசிட்டிவ் வைபா வருது, அப்படிதானே? ஒரு பாசிட்டிவ் வைப்பும் வரல, நீ ஒரு நெகட்டிவ் தான். டி ஆமாடி. இப்போ நம்ம ஒரு மேக்ஸ்ல ஒரு சம்முக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, மைனஸ் இன்டூ மைனஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி ஏற்கனவே என்கிட்ட மைனஸ் விஷயம் நிறைய இருக்கா. ஐ மீன் பிரச்சனை. நீ ஒரு மைனஸ், ஐ மீன் நீ ஒரு பிரச்சனை. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். உன் கூட சேர்ந்து ஏதாச்சும் பேசலாம்னு வச்சுக்கேன், நீ ஏடா கூடமா தான் பேசுவ. ஆனா அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். மரியாதையே வெளியே போயிரு என் வீட்டை விட்டு. ஏய், சும்மாதான் சொன்னேன். ஏதாச்சும் சாப்பிட இருந்தா தடி, ரொம்ப பசிக்குது. எப்படா சாப்பிட்ட? எங்க சாப்பிட்டேன்? காலையில வீட்டுல இருந்து போனது, இப்பதான் இங்க வரேன். அங்கேயும் போக முடியாது. அங்க போனாலும் அணுவை போய் பாத்தியே என்ன பண்ணன்னு கேட்பாங்க. இங்க போலான்னு நினைச்சா உங்க அம்மா இப்படி பண்றாங்கன்னு இவங்க கேள்வி கேக்குறாங்க. ரெண்டு சைடும் என்னால தாங்கிக்க முடியலடி, ரொம்ப தலைவலிக்குது. நீ மட்டும் ஜாலியா இருக்க. சி வெக்கமா இல்ல? எனக்கு மட்டும் பிரச்சனை எல்லாமே இருக்கு. சொல்லு, என்ன சுத்தியே தான் பிரச்சனையா இருக்கு. நம்ம பிரச்சனை எல்லாம் இழுத்து நம்ம தலைக்குள்ள போட்டுக்க கூடாது ரகு. அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். அதுவா சரியாகுதான்னு பாக்கணும். சரியாகலையா அதுக்கான 1-2 முயற்சியை பண்ணணும். பண்ணாமல இருக்க கூடாது. பண்ணியும் சரியாகல அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து ஒதுக்கி வெளியே வந்துடணும். அதை விட்டுட்டு அதுலயே இருந்து தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா? என்ன கருத்தூசியா? கருத்தூசி இல்ல, உன்னை விட நான் சீனியர். புரியுதா? அதான். குட்டுச்சி, போய் சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வா. ஷகு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இது என்ன சர்ப்ரைஸ்னு? கரிஞ்சு போனதை எடுத்துட்டு வர போற அதானே? போ, அதுதான் இன்னைக்கு தின்னுட்டு சாவணும்னு இருக்கு, சாப்பிடுறேன். ஏ அது இல்ல ரகு, இது அந்த விஷயம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவ. நீ முதல்ல எடுத்துட்டு வா, அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் உயிரோட இருக்கானான்னு பாக்குறேன். திங்கிறதுலயும் இருக்காத சீனி பண்டாரம். நீ பசி தாங்கிக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும் தான். அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருப்ப. நான் தான் இவ்வளவு சொல்றேனே, ஒரு சின்ன கெஸ் கூட பண்ண மாட்டேன். நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு அந்த சர்ப்ரைஸ கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வரியா? இரு ரகு, 10,000 கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்ப. ஏய், நின்னு பதில் சொல்லிட்டு போடி. சாப்பாடு தானே தரேன்னு சொன்னா, அப்ப எடுத்துட்டு வரேன்னு தானே சொல்லணும். சிவையன் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. சரி, என்னமோ. ஜெனிஃபர், எனக்கு வருத்தமே இல்லடி. உன் மேல சுத்தமா வருத்தமோ இல்ல, கோவமோ இல்ல. எனக்கு உன்னை முழுசா வேர்க்க கூட முடியல. எனக்கு என் மேலதான் கோவம். நான் எவ்வளவு பெரிய முட்டாள இருந்திருக்கேன் பாரு. பிடிக்காத ஒரு பொண்ணை கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீ என் கூட தான் வாழணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்கேன். அப்படிதானே? என்ன மன்னிச்சிருடி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. நீ என்னை விட்டு போகணுமா, உனக்கு டிவோர்ஸ் வேணுமா, நான் தரேன். என்ன வேணுமா நான் தரேன் டிவோர்ஸ், நீ வாங்கிக்கோ. கார்த்தி, உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும்,
நம்ம 2 பேரும் லவ் பண்ணா சேரவே முடியாதுன்னு சொல்லி ஆனாலும் காதலிச்சோம். ஒரு நிமிஷம், நான் முடிக்கிறேன். ஆனாலும் காதலிச்சோம். அதுதான் நம்ம பண்ண பெரிய 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 தப்பு, தெரியுமா? நம்ம காதலிக்காம இருந்திருந்தா 2 பேருக்கும் எந்த சங்கடமே இருந்திருக்காது. நீயும் லைஃப பார்த்திருப்ப, நான் என் லைஃப பார்த்திருப்பேன். நீயும் நிம்மதியா இருந்திருப்ப, நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். அதுக்காண்டி நான் இப்போ நிம்மதியா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். உன் நிம்மதியை கெடுத்துட்டேன்னு சொல்ல வரேன். நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் கூட இருந்தா நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன். நீ உன் லைஃப பாத்துக்கோ ஜெனிஃபர். வேண்டாம், போதும், விட்டுரு. உன் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு? என் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு? நான் பிச்சைக்காரன்டி, நீ என் தங்கம்டி. தங்கம். தங்கத்தை தட்டுல வச்சு பூஜை பண்ணுவாங்களே தவிர குப்பையில தூக்கி போட மாட்டாங்க. நான் குப்பை. என் கூட நீ சேர்ந்து இருக்க முடியாது. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷமா இரு. லவ் என்ன? கூடயே இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கிறது மட்டும்தான் லவ்வா என்ன? ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றதும் லவ் தாண்டி. நான் இன்னமும் சொல்றேன், உன்னை வெறுக்கல, நான் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனா இதுக்கு மேல உன்னை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுட்டு, நீ என்ன காரணம் சொன்னாலும் உன் கூட நான் வாழ மாட்டேன். நீ என் கூட வாழ வேண்டாம். லூசு மாதிரி பேசாத கார்த்தி. ஏன்டா இப்படி பண்ற? நான் பண்ணதுல தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் ஒரு வாட்டியும் நீ வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போனது எல்லாமே நான் பண்ணது தப்பு தான். ஏன்டா? சாச்சா, நீ பண்ணது தப்பே இல்லடி. நீ பண்ணது 100% இல்ல, 200% கரெக்ட். நான் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்பவுமே நான் வேண்டான்ட்டு விட்டுட்டு போயிருப்பேன். நீதான் அதான் சொன்னல, இந்த படத்துல சொல்லுவாங்களே, யாழி மாதிரி பொண்ணு கிடைச்சி கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி, அதாண்டி நீ. உன்ன மாதிரி பொண்ணுலாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா என்ன மாதிரி பையன் கூட நீ வாழ்ந்தன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கையே அழிஞ்சிரும். நீ பிடிக்காம என் கூட வாழ வேண்டாம். என்ன பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு லைஃப பார்த்துட்டு போ. அதான் அப்ராட் போறேன்னு சொன்னல, போடி. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் வேணும்னா நம்ம எவ்வளவு வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா நம்ம பிடிச்சவங்களுக்காண்டி அதை விட்டும் கொடுக்கலாண்டி. நான் உனக்காண்டி விட்டு கொடுக்குறேன். இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. இதுக்கு என்ன பேருலாம் எனக்கு தெரியல. நீ சொன்ன பேரு ஃப்ரெண்ட்ஷிப், ஆனா நான் சொல்ற பேரு அழகான காதல் கதை. ஃபெயிலியர்ல முடிஞ்ச காதல் கதை. ஆனா என்னுடைய காதல் கதை எப்பவுமே எனக்கு பொக்கிஷம் தான். என்னுடைய பொக்கிஷம். நீ இனிமே என் வாழ்க்கையில இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த மாதிரி போலியான நம்பிக்கையை எனக்கு கொடுக்காத ஜெனிஃபர், ப்ளீஸ். கார்த்தி, ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றது கேளு கார்த்தி. நான் பண்ணது தப்பு தான். நீ ஒரு வாட்டி என்ன நெருங்கி நெருங்கி வரும்போது நான் விலகி போனது, உன்னை அசிங்கப்படுத்தினது, நீ யாரோன்னு சொல்லி உன்னை அவமானப்படுத்தினது, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி உன்னை ஹர்ட் பண்ணது எல்லாமே நான் பண்ண தப்பு தான் கார்த்தி. ஆனா இப்போ நீ என்ன வேண்டான்னு ஒதுங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லி. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தோணுது கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி, இந்த முடிவு எடுக்காது கார்த்தி. நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும்னு நினைக்கிறேன் கார்த்தி. இல்ல ஜெனிஃபர், இது வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே முடிச்சிருவோம். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இதுக்கு மேல என்னால என்னையே வர்த்திக்க முடியாது. போதும், நிறுத்திக்கலாம் எல்லாத்தையும். ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொன்னா, அந்த நம்பிக்கையை நானே உடைச்சிட்டேன். அந்த நம்பிக்கையை மறுபடியும் உருவாக்க முடியாது என்னால. இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்க முடியல ஜெனிஃபர். போதும், எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். என்னால இதுக்கு மேல எதையுமே டாலரேட் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. என்னை விட்டுரு ப்ளீஸ். போதும் ஜெனிஃபர், விட்டுரு. கார்த்தி, போதும். அண்ணே அண்ணே அண்ணே, கதவு திறந்தே. கௌசி, கதவு திறந்து வச்சிருக்க, உள்ள வாமா. என்னம்மா, என்னாச்சு? அண்ணே, அம்மா நல்லாதான் இருந்தாங்க அண்ணே. ஒரே வாமிட்டிங்கா எடுத்துட்டே இருந்தாங்க. சாப்பிட்டதெல்லாம் காலையில இருந்து. இப்ப வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அழுகுறாங்க அண்ணே. என்னால முடியல. வானே அண்ணே, வானே. வா கௌசி. கார்த்தி, இது என்னுடைய ஃபேமிலி இஷ்யூ, நான் பாத்துக்கிறேன். நீ பதட்டம் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ வரணும்னு தேவையும் இல்லை. கார்த்தி, ஷேண்டா, உன்னை நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் என்ன பழி வாங்குறதுக்காண்டி அவாய்ட் பண்றியா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, ரகு ஹாஸ்பிட்டல். நான் டாக்டர் ஜெனிஃபர் பேசுறேன். நான் சொல்ற அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு உடனே ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வாங்க, சரிங்களா? எமர்ஜென்சி கேஸ். ஓகே. போனவ வருவாளா மாட்டாளா? அங்கேயும் ஒரு வேலை செட்டில் ஆயிட்டாலோ?
நம்மளே போய் பார்க்கலாமா? அடியே சாப்பாடு இருக்கா இல்லையா? எங்க ரகு வந்திருக்கான். அது எப்படி அவன் இங்க வந்திருக்கான்? நீ சொன்னியா லூசே? சத்தியமா நான் சொல்லல. அவன் ஏதோ கஷ்டம்ன்றதுக்காண்டி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னாச்சு? அனு, அது வந்து ரகு வந்திருக்கான். சிவ என்ன எப்படி பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கா? சரி, அவளுக்கும் கஷ்டமா இருக்கும்ல, இரு. சரி வாங்க, என்ன பேசுறாங்கன்னு போய் பாப்போம். நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதரி. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றி. புருஷனை பொண்டாட்டி தனியா பேசுறதுக்கு ஏதாச்சும் இருக்கும், அதுல போய் மூக்க நுழைக்காதரி பைத்தியக்காரி. இன்னும் அந்த புத்தி மாறல. ரகு அதெல்லாம் நினைக்க மாட்டான் ஒன்னும். நீ இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இரு, அவன் அசிங்கப்படுத்தி அனுப்புவான். கொஞ்ச நேரம் அமைதி இரு. சிங்க வாங்க. பைத்தியக்காரி, கொஞ்ச நேரம் இருடி போவோம். ரகு, அனு, நீங்க என்ன தேடி வரவே இல்லை. என் மேல கோவமா இருக்கீங்களா? ரகு சொல்லுங்க ரகு, என் மேல கோவமா இருக்கீங்களா ரகு? லூசு, நான் ஏன்டி உன் மேல கோபமா இருக்க போறேன் பைத்தியமே. உன்கிட்ட கோச்சிக்கிட்டு நான் எங்கடி போக முடியும்? என்னை ஏன்டி விட்டுட்டு வந்த? உன் அம்மா கூப்பிட்டா நீ போயிருவே என்ன? சரி, ரகு வருவாருன்னு சொல்ல மாட்டியா நீ? இப்படிதான் விட்டுட்டு அப்படியே போயிருவியாடி? சொல்லுடி, வாயை திறந்து சொல்லுடி மக்கு. லூசு குட்டச்சி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அங்கேயும் வர முடியாம, என் வீட்டுக்கும் போக முடியாம. சாரி சாரி, நான் போயிருக்க கூடாது. அழுகாதீங்க. என்ன நீங்க அழுகுறீங்க? சீ, நான் ஏன்டி அழுகுறேன்? நான் அழுகலையே. அப்ப ஏன் கண்ணுல தண்ணி வருதா? அது கண்ணு வேர்க்குது, அதான். கண்ணெல்லாம் வேர்க்கும். நல்லா போய் சொல்லுங்க. என்னை ஏன் தேடி வராம இருந்தீங்க? நான் எவ்வளவு நம்பிக்கையா சொன்னேன் தெரியுமா என் அம்மா கிட்ட, என்ன தேடி ரகு வருவாருன்னு சொல்லி. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? நீங்க வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போவீங்க, என் பொண்ணாட்டி எனக்கு பாத்துக்க தெரியும், என் பொண்ணாட்டி நீங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லுவீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆசைப்பட்டு வெயிட் பண்ண தெரியுமா? நீங்க வரவே இல்லை. ஏன் வரவே இல்லை ரகு? நான் அங்கிருந்து வந்துட்டேன்னு கோவமா? லூசு, உன் மேல கோவப்பட்டு நான் என்னடி பண்ண போறேன்? உன் மேல யாராச்சும் கோவப்படுவாங்களா? நீ வேற நான் வேறவா என்ன? யாராச்சும் தான் மேலேயே கோவப்பட்டு தண்ணியை காயப்படுத்திப்பாங்களா? இங்க பாரு அனு, எனக்கு எப்போ நீயும் நானும் வேற வேற எல்லாம் தோணதே இல்லை. நம்ம 2 பேரும் ஒரே உயிர் தான், அவ்வளவுதான். மத்தவங்க வேணா நம்மளை கஷ்டப்படுத்தலாம், நம்மைக்கு எப்பவுமே நம்மளை கஷ்டப்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு. நான் எப்படி அனு உன் மேல கோவப்படுவேன் பைத்தியமே? இங்க பாரு அனு, என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன், புரியுதா? லவ் பண்றதுக்கு முன்னாடியே சரி, இப்ப கல்யாணம் ஆயிட்டுடி, நான் விட்டுருவேனா என்ன? அப்ப ஏன் வரவே இல்லை நீங்க? நீங்க வந்து எங்க அம்மா கிட்ட பேசிருக்கணும்ல ரகு. ஏன் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வைங்கன்னு கேட்டிருக்கணும்ல. எங்க அம்மா என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? என்னால தாங்கிக்கவே முடியல. உன்னை ரொம்ப திட்டாங்களோமா? என்ன திட்டி இருந்தா பரவாயில்ல, அது எப்போ நடக்குதுதான். எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுல எனக்கு புதுசு இல்ல. அவங்க பேசினது உங்களை தான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. யாராகும் அப்படி இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க அதை ப்ரூவ் பண்ற மாதிரி வரவே இல்லை. இங்க வந்து உங்களுக்கு ஏன் அங்க வர முடியல? எங்க அம்மா கிட்ட வந்து பேசணும்ல நீங்க. உங்களை யாராச்சும் எதனா சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது ரகு. நீங்க மட்டும் சொல்றீங்களா யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு? அதே மாதிரிதான் எனக்கும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. அனு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்கலான்னு போனா, அம்மா வேணும்னு தான் உன்னை அங்கிருந்து அனுப்புனேன். நம்ம நார்மலா சொன்னா அவ போக மாட்டா. அவ அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. அதனாலதான் நான் அப்படி எல்லாம் பண்ணேன். மத்தபடி அனு மேல எனக்கு கோவம் இல்லைன்றாங்க. இங்க வந்தா உன் அம்மா என்ன கேள்வி கேட்பாங்க? உன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, நான் எப்படி நம்பி அனுப்புவேன்? என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து, என் பொண்ணு நான் அங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் என்னடி பண்ணட்டும்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அனு. நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்னு எனக்கு புரியல. இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. என்ன உங்க கூடயே கூட்டிட்டு போங்க. நாங்க போக மாட்டேன். எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும். ரகு சார், வரலாமா வெளியே? ஏண்டி கொஞ்ச நேரம் கூட தனியா பேச விட மாட்டியா? மூஞ்ச பாரு. சரி, அழுகாத, அதான் நான் வந்துட்டேன்ல, எதுவும் ஆகாது. என் தங்கம் தானே நீ. என் தங்கம் எப்பவுமே அழுக கூடாதுன்னு நினைக்கிறேன். அழுகாதடி ப்ளீஸ் டி. இனிமே எங்கேயும் போக மாட்டீங்களா என்னை விட்டு? சத்தியமா என் பொண்டாட்டியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் பொண்டாட்டியை விட்டுட்டு என்னால எங்கேயும் போகவும் முடியாது. போதுமா? அழுகாத. ரகு, ஏய் வாடி. இப்பதான் 2 பேர் மூஞ்சிலே சிரிப்பே பாக்குற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் 2 பேர் மூஞ்சி எந்த லட்சணத்துல இருந்துச்சு?
பார்க்க சகிக்கல எம்மா. அத நீ சொல்ற பத்தியா, அதுதான் இருக்கிறதுலயே ஹைலைட். உன் மூஞ்சி தாண்டி பார்க்க சகிக்கவே மாட்டேங்குது. ஏங்க அவன் சொன்னதுக்கு நீங்க சிரிக்கிறீங்களா? அப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியுதா? ஏம்மா தாயே, தெரியாம சிரிச்சிட்டேன். மறுபடியும் ஆரம்பிக்காத. இப்பதான் இந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே பாக்குறவங்க எல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா இருக்கு. இனிமே ஹாப்பி எண்டிங்கா போவோம். உங்களுக்கு இருக்கு, இருங்க. சரி, அடுத்து என்ன? அடுத்து என்ன? அனுவை அவங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வரணும். அவங்க அம்மாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, எங்க அம்மா பேசுனதெல்லாம் சும்மா ஒரு நாடகம்னு எப்படி நம்ப வைக்கிறது? என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சரி பாப்போம். கடவுள் அதுக்கும் ஏதாச்சும் வழி காட்டாமையோ போயிருவாரு. சரி, இப்ப எப்படியா இருந்தாலும் அனு அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அங்கேயே இருக்கட்டும். அவங்க அம்மாவும் அதானே ஆசைப்படுறாங்க, அவ அங்க இருக்கணும்னு சொல்லி. அனு அங்கேயே இருக்கட்டும். இன்கேஸ் எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என் மாமியார் வீட்டுல போயிட்டு பார்க்க போறேன். அதானே, உனக்கு செவரு ஏறி குதிக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் தானே. லவ் பண்றதுக்கு முன்னாடி அப்படிதானே ஏறி ஏறி குதிச்சுக்கிட்டு இருந்த. மூடு சரியா, ஓவரா பேசாத. அப்புறம் உங்களுடைய வளகாப்பு பிளான் பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? அது என்னாச்சு? அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எங்க அம்மா ஒரு நல்ல நாள் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரகு. அதை பிளான் பண்ணணும். நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் போய் பேசணும். நல்ல விஷயம் பண்ண. ஃபர்ஸ்ட் நீ அதை ஆரம்பி. அதுல வச்சு ஏதாச்சும் சமாதானம் பேச முடியுதுன்னு பாக்கலாம். நல்ல ஆளு தானே நீ. உன் காவியம் உன் ஆளு ஓகே ஆகணும்னு சொல்லிட்டு என் வளகாப்ப ஓகே பண்ற அப்படிதானே? ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. சரி விடு, இதெல்லாம் சகஜம். சிப்ப. சரி வாங்க சாப்பிடுவோம். ஃபுட் வந்த மாதிரி தெரியல. ஏங்க ஃபுட் டெலிவரி பண்றவர் கேன்சல் பண்ணி விட்டுட்டாருங்க. அதான் நான் செஞ்சதே சாப்பிடலாம் வாங்க. நீ செஞ்சதா? எம்மா தாயே, ஆளை விடுமா. ரகு. எல்லாருமே சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா?